ஹே பிரில்லியன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 9, 2020க்கான ஹிந்து எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த எடிட்டோரியலுக்கான எல்லா வெக்காபுலரிஸும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஃபியூச்சரில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம ஒரு அவுட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைனாக்கான அந்த பார்டர் பிரச்சனை, அந்த ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சர்ச்சை வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான தீர்வுகள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. சரிங்களா. ஸோ அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்குது, ஸோ அது ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எடிட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைட்டில் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன் இந்தியா சைனா எல்ஏசி ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எல்ஏசினா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அதாவது இந்தியா சைனாவுக்கு இடையே இந்தியா சைனா அதுக்கு இடையேயான அந்த ஒரு பார்டர் தான் வந்து எல்ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன அந்த ஒரு தீர்வை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப் சில பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம், அதுக்கான ஒரு சொல்யூஷனே வந்து கிடைக்காம இருக்கும் இன்ன வரை. அதாவது நீ பண்ணால் நான் உனக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவேன், நான் பண்ணால் நீ பண்ணுவா, அந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனை தான் வந்து ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே, இப்போ சப்டைட்டில் பார்த்துருவோம். Talks will not find an immediate resolution to the LAC standoff, but a start has been made அப்படின்றாங்க. ஸோ பேச்சுவார்த்தை வந்து உடனடி தீர்வு கொடுக்காது தான், ஆனால் ஏதோ அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. பட் த ஸ்டார்ட் ஹேஸ் பீன் மேட் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா. ஸோ அதனால இது மேபி இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணக்கூடிய தீர்வுகள் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் அப்படியும் நீங்கள் இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு பேச்சுவார்த்தைனால ஒரு இமீடியட் தீர்வு கிடைக்காது, ஆனால் ஆல்ரெடி பிரச்சனையை தொடங்கிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி பிரச்சனையை வந்து 2 நாட்டு வீரர்களும் தொடங்கி வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ தீர்வுங்கிறது நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ அந்த பட் ஸ்டார்ட் ஹேஸ் பீன் மேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் 2 விதமாக எடுத்துக்கலாம். சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம போயிடலாம். With official talks getting underway over the weekend, the month-long standoff between Indian and Chinese soldiers along the LAC in Ladakh and Sikkim has entered a more considered phase. இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே எடிட்டோரியல் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் பற்றி தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா ஒரே லைனில் என்னென்னா, இந்த பார்டரில் வந்து இது வரைக்கும் ஒரு அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஏரியா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் வந்து ஒரு வீரர்கள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவான ஏரியா தான். அதில் வந்து திடீர்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து நம்மளோட பிளேசஸ் சில இடத்துல வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அதை தாங்க முடியாமல் நம்ம வீரர்களும் அவங்களுக்கு ஏற்ற பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கல் எடுத்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மார்ச் மாதத்துலேருந்து தொடங்கி நடந்து வந்துட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ அதுக்கான ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு தடவையும் பேச்சுவார்த்தை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி தான் இந்த எடிட்டோரியலில் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்டில் வந்துட்டு அஃபிஷியல் டாக்ஸ் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ பேச்சுவார்த்தையை என்ன அப்படின்னா, மந்த் லாங் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா ஒரு மந்த்தாக தொடர்ந்து வந்து இந்தியன் அண்ட் சைனீஸ் சோல்ஜர்ஸ்க்கு இடையே அந்த லடாக் அண்ட் சிக்கிம் அந்த பார்டரில் வந்து நடந்துட்டு இருக்குல்லையே அந்த பிரச்சனை. ஸோ அது வந்து ஒரு கன்சிடர் ஃபேஸ்க்கு வந்திருக்கு. கன்சிடர் ஃபேஸ்னால் என்ன, அதுக்கு ஒரு தனி கவனம் கொடுக்குற அந்த ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு இப்போ தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக நடந்துட்டு வந்தது, இப்போ தான் வந்து அதுக்கான ஒரு முதல் அடியே எடுத்து வச்சுருக்காங்களே. ஸோ தட் இஸ் கன்சிடர் ஃபேஸ். ஒரு கருதப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு, ஒரு அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு ஃபேஸுக்கு வந்துருச்சு. There was little expectation that the video conference on Friday held between External Affairs Ministry officials in Delhi and their Ministry of Foreign Affairs counterpart in Beijing, and talks between the Leh Corps commander with the South Xiang military region commander held in the Suzhou-Moldo region on China's side of LAC on Saturday would bear fruit immediately அப்படின்னு சொல்கிறாங்க. There was little expectation. என்ன எதிர்பார்ப்பு, குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரியோட அஃபிஷியல்ஸும், அதாவது டெல்லியில் நம்ம நாட்டோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிஸும், அவங்க நாட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அந்த ஒரு கவுண்டர் பார்ட்ஸும், ஸோ 2 முக்கியமானவர்களும் சேர்ந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லே கார்ப்ஸ் கமாண்டர் அவங்களும், லே கார்ப்ஸ் தான் நம்ம ஆளுங்க, அவங்களும் சவுத் சியாங் மிலிட்ரி ரீஜியன் கமாண்டர் அவங்களும் வந்து அவங்களுக்கு இடையான ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. ஹெல்ட் இன் சூசல்-மோல்டோ ரீஜியன் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு. சரிங்களா. ஸோ இது வந்து எங்கே நடந்தது, வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து ஃப்ரைடே நடந்தது. சரிங்களா. இந்த 2 கமாண்டோ இருக்காங்க இல்லையா, யார், லே கார்ப்ஸ் கமாண்டர் அண்ட் சவுத் சியாங் மிலிட்ரி கமாண்டர், இவங்க 2 பேத்துக்கும் சூசல்-மோல்டோ அப்படின்னு சைனா சைடு இருக்கக்கூடிய அந்த எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் சாட்டர்டே நடந்திருக்கு. சரிங்களா. would bear fruit immediately அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, would bear fruit immediatelyனா உடனடி பலன் கொடுக்கக்கூடியது தான் would bear fruit immediately அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் உடனடி பலன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா.
ஸோ நான் ஏன் அண்டர்லைன் பண்ணாமல் படிக்கிறேன்னா, இந்த ஒரு ஒரு லைன்னா இந்த ஃபுல்லாக படிச்சுட்டு நான் எக்ஸ்பிளைன் கொடுப்பேன் சரிங்களா. ஸோ நீங்களே கவனிக்கலாம் ஈஸியாக, அதனால தான் நான் ஒவ்வொன்றும் அண்டர்லைன் பண்ணுறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் படிச்சிருவோம். However, statements from both sides that the talks will continue indicate a desire to resolve the situation அப்படின்றாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து கண்டிப்பாக ஒரு டிசையர் சொல்யூஷன், நமக்கு தேவையான ஒரு இந்த சுச்சுவேஷனை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கையாக இருக்குது இந்த டாக்ஸை பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து கடைசி வரைக்கும் படிச்சிடும். The MEA and MFA, Ministry of External Affairs and Foreign Affairs, have also reiterated their commitment to abide by agreements between Prime Minister Narendra Modi and Chinese President Xi Jinping, which came after the last big standoff at Doklam in 2017, to not allow differences to escalate into disputes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு பேரும் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த அஃபிஷியல்ஸும் இவங்களும் வந்து திரும்ப வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்ன, ரீஇட்ரேட் அப்படின்னா, ரீஇட்ரேட்டட் அப்படின்னா என்னென்னா திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்துதல், அதான் ரீஇட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அபைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அபைட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஒபே பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, அதை தான் வந்து அபைட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு அஃபீஷியல்ஸும் வந்து திரும்ப வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2017 இந்த தோக்லாம் பிரச்சனை அப்போது நரேந்திர மோடியும் ஜி ஜின்பிங்கும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்சஸ் டு எஸ்கலேட் இன்டு டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா, வேறுபாடுகள் வந்து ஒரு டிஸ்பியூட்னா ஒரு பிரச்சனை, ஒரு சர்ச்சையாக உருவாகிறத வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம பிரச்சனையை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத 2017 ஸ்டாண்ட் ஆஃப் அந்த பிரச்சனை அப்போயே வந்து இந்த இரு தலைவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத திரும்ப இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் தலைவர்களும் வந்து கமாண்டர்ஸும் வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓகே ஒரு நிமிஷம் நம்ம வந்து படிச்சிருவோம். During the Doklam incident, even after a meeting between the leaders on the sidelines of a G20 summit, it had taken several high-level engagement to ensure drawdown to the 73 standoff அப்படின்னு சொல்கிறாங்க. 73-day standoff. அதாவது இந்த தோக்லாம் இன்சிடென்ட் அப்போது இரு தலைவர்களும் வந்து G20 சம்மிட் அப்போவே இந்த ஒரு பர்டிகுலர் பிரச்சனையை பற்றி பேசியிருந்த அப்போவும் திரும்பவும் இந்த 73 டேஸாக இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஹை லெவலில் நடந்துட்டு இருக்குது. அதை வந்து ஒரு வரை இல்லாமல் ட்ரா டவுன் அப்படின்னா ஒரு வரைமுறை இல்லாமல், இல்லைன்னா ஒரு வரை இல்லாமல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இதை பற்றி பேசியிருந்த போதும் இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Given the differences between the situation now and the previous incident, it would be naive to assume that this standoff can be resolved quickly through talks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த ஹைலைட்டட் வேர்ட் பாருங்கள், நெய்வ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ரெண்டு மீனிங்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனுபவம் இல்லாமல், லேக் ஆஃப் விஸ்டம், நாலேஜ்லாம் இல்லாமல், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்க ஒருத்தவங்களை வந்து நெய்வ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையாக இருக்கிறவங்களையும் மென்ஷன் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவித்தனமான அந்த மாதிரி அப்பாவித்தனமான்ற அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எதுக்கும் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கும் முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை மூலமா இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்டிட முடியும் அப்படின்னு அப்பாவித்தனமா நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத தான் இந்த லைன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. The standoff is at more than one location, including the finger areas of Aung San Suu, Galwan Valley and Gogra Post in Ladakh and the Nakula Pass in Sikkim, and it will require careful study to decide how to de-induct soldiers. Right? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு லொக்கேஷனில் மட்டும் இல்லை, அதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து அந்த பிரச்சனைக்குரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு ஜோனாக தான் பார்க்கப்படுது. அதில் ஒரு ஏரியாஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கோங் சோ, கல்வான் வேல்யூ, கோக்ரா போஸ்ட் இன் லடாக், நக்லா பாஸ் இன் சிக்கிம், இது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு சென்சிட்டிவ் ஜோன் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய ஒரு ஏரியாவாக பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேர்ஃபுல் அப்சர்வேஷனுக்குள்ளே நம்ம வச்சிருக்கணும் சரிங்களா. இட் வில் ரெக்யர் கேர்ஃபுல் ஸ்டடி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டிசைட் ஹவு டு டி-இண்டெக்ட் சோல்ஜர்ஸ். ஏன்னா எதுக்கு இப்படி வச்சிருந்தா தான் அதுக்கு மேலே வந்து இந்த சோல்ஜர்ஸை எப்படி, ஏன்னா அந்த நாட்டு சோல்ஜர்களும் நம்ம அந்தந்த இடத்துல இருக்கிறாங்க, நம்ம நாட்டில் ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க, நம்ம சோல்ஜர்ஸும் அவங்க நாட்டில் போய் ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க சில பிளேசஸை. ஸோ டி-இண்டெக்ட் சோல்ஜர்ஸ் அவங்கவுங்க இடத்துக்கு திருப்பி அனுப்புறதை பற்றி நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு இந்த இடங்கள்ல நம்மளோட கண்காணிப்பையும் நம்மளோட அப்சர்வேஷன்ஸையும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே, அது மார்க் பண்ண மறைக்குது. அந்த லாஸ்ட் ஒன் பாருங்க. Furthermore, a status quo ant will require that Chinese soldier vacate areas where they have dug in for 4 weeks now அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ் quo ante அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் குவான்டி அப்படின்னு அப்படின்னா அந்த ப்ரீவியஸ்லி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த நிலை, அதை பற்றி பேசுகிறது தான் ஸ்டேட்டஸ் குவான்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு முன்னாடி இருந்த ஒரு நிலையை பற்றி பேசுகிறது தான் ஸ்டேட்டஸ் குவான்டி. இது பிடிஎஃப்ல இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இருந்த நிலையை வந்து நம்ம பார்க்கும்போது சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஏரியாவை அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்குபை பண்ணாங்க இல்லையா. ஸோ சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து அந்த ஏரியாவை வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரே நாளில் வந்து நடந்துடாது. ஓகே, டக்கின் ஃபார் வீக்ஸ் நவ், ரைட். ஒரே நாளில் நடந்தாது. இட் வில் டேக் டைம், இட் வில் டேக் வீக்ஸ், ரைட். அதை தான் சொல்லியிருக்காங்க. டக்கின் ஃபார் வீக்ஸ் நவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து தெளிவாக அப்படியே தமிழில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முந்தைய நிலைப்பாட்டை பார்க்கும்போது சைனீஸ் சோல்டர்ஸ் வந்து பல வாரங்களாக நம்ம டக்கின் நம்மளோட பிளேஸில் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அந்த அவங்க குடியிருக்கிற மாதிரி ஒரு டென்ட் போட்டு இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதை வந்து வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு புரியணும்னு நான் எக்ஸ்ட்ரா கதையெல்லாம் சொல்கிறேன். Nothing short of their full withdrawal should satisfy India, which means that more than talks on the ground and by diplomats, there is a need for strong political direction from Beijing to the PLA to do that அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மொத்தமாக இங்கே போட்டு இருக்கிற அந்த கொட்டகை போட்டு இருக்கிற சைனீஸ் சோல்ஜர்ஸ்லாம் மட்டும் திரும்பி போயிட்டா அந்த பிரச்சனை தீர்வு காண்டுடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு முழு முக்கியத்துவமான ஒரு பொலிட்டிக்கல் டைரக்ஷன்ஸ் தேவைப்படுது. பீஜிங்லேருந்து PLA வரைக்கும் வழி நடத்தக்கூடிய ஒரு முழு ஒத்துழைப்பு தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Otherwise, India must prepare for a long drawn standoff and maneuver aimed at ensuring China's pullback அப்படின்னு இருக்காங்க. அந்த maneuver அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு சீரீஸ் ஆஃப் மூவ்ஸ் ரெக்வயரிங் ஸ்கில் அண்ட் கேர், அதாவது ஒரு திறமை வந்து தேவைப்படுது. ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு திறமை, ஒரு ஸ்கில், அதை தான் வந்து மேன்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அப்படி வந்து அந்த வழி நடத்துதல் கிடைக்காம போகும் பட்சத்தில் இந்தியா வந்து தன்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எதுக்கு? ஒரு நீண்ட நெடிய ஸ்டாண்ட் ஆஃப், ஒரு நீண்ட நெடிய ஒரு பிரச்சனையை அது தீர்வு காண்றதுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிலைப்பாட்டிலையும் உறுதியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். எதில்? சைனாஸ் புல் பேக், சைனா திரும்பி போகிறதுல நம்ம அதுக்கான சூழ்ச்சியை, நம்ம அதுக்கான ஒரு திறமையை வந்து கரெக்டாக கையில் வச்சிருக்கிறத வந்து நம்ம அப்பப்போ உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு இந்த மாதிரி கொசன் போடாமல் இருக்கலாம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைன் படிக்க போகிறேன். In addition, even as the government tries to analyze the reason for China's aggressive action, it must introspect on signal it misread and warnings that went unheeded அக்ராஸ் இட் ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் அப்படின்றாங்க. இன் அடிஷன் இதோட சேர்த்து கவர்மெண்ட் வந்துட்டு இன்னும் கூட வந்து ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, சைனாவோட அந்த அக்ரெசிவ் ஆக்ஷன், அந்த அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அந்த அக்ரெசிவ் ஆக்ஷன்ஸ், அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் கரெக்டாக ஆராய்ஞ்சு அவங்க வந்து தவறான வழியில் எதுவும் வந்து மிஸ்ரீட் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களோட வார்னிங்ஸ்லாம் எதை வந்து நமக்கு உறுதிப்படுத்துது, எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சமே நம்ம டீப்பாக இறங்கி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும் நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது அந்த அன்ஹீட் அப்படின்னு ஹைலைட்டாக இருக்கு இல்லையா. அன்ஹீட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவனிக்கப்படாத, அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சும் அதை வந்து காதில் வாங்காமல் கவனிக்கப்படாமல் இருக்கிறது தான் வந்து அன்ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஆராயணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். If such skirmishes normally follow the melting of snowlines, for example, then why was the LAC not adequately manned in April? May serious notice should have taken of China protest on redrawing of Jammu, Kashmir and Ladakh maps, as well as the impact of Home Minister Wow in the Parliament to take back Exide chain அப்படின்றாங்க. அதில் இந்த ஹைலைட்டட் வேர்டான ஸ்கிரிமிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு போர், ஒரு சின்ன ஃபைட், ரைட், அதை தான் வந்து ஸ்கிரிமிஸ் அப்படின்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன போர், சிறு போரெல்லாம் வரத்துக்கு என்னென்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் இதை தூண்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் வாஸ் LAC நாட் அடிக்வேட்லி மேண்ட் இன் ஏப்ரல் மே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து ஏப்ரல் மேல வந்துட்டு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனப்போ இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்துட்டு சரியாக கவனிக்கப்படலை, மேண்ட் சரியாக பாதுகாக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸ் நோட்டீஸ் ஷுட் ஹேவ் பீன் டேக்கன் ஆஃப் சைனா ப்ரொட்டஸ்ட் அந்த ரீடைம், அதாவது பெரிய போராட்டம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் மேப்பில் வந்துட்டு சைனா வந்து தன்னை வந்து திருப்பி அதை வந்து எடுத்துக்கணும், அதெல்லாம் நம்ம ஏரியாலாம் திருப்பி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சில போராட்டங்கள் பண்ணாங்க இல்லையா. அதை ஏன் நம்ம ஒரு சீரியஸ்
சீரியஸ் நோட்டீஸாக வந்து எடுத்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இம்பாக்டும் பிரச்சனை தூண்டி விடுறதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மினிஸ்டரோட ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஸை சின் அப்படிங்கிறது ஒரு ரீஜியன், சைனாவால் ஆளப்படக்கூடிய ஒரு ரீஜியன். அந்த ரீஜியனை வந்து டேக் பேக் அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் வந்து பேசியிருந்தாரு. இது ஒரு பெரிய விஷயம், நீங்கள் டீப்பாக போக வேண்டாம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பேசியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரி சிறு போர் வர்றதுக்கு தூண்டுதலாக அமைஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The defense minister has said that Chinese troops arrived in heavy numbers and therefore the government must also study what intelligence was received ahead of such movement and when action was taken upon it அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ட்ரூப்ஸ் தான் உங்களுக்கு தெரியும், குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ். ஸோ சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் ஹெவி நம்பர்ஸ் வந்து அரைவ் ஆயிட்டாங்க, வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தில் வந்து கவர்மெண்ட் ஏன் வந்து சரியான இன்டெலிஜென்ஸ் காட்டலை, அந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் காட்டலை, அப்படி காட்டியிருந்தாங்கன்னா when action was taken upon it, அதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, எப்போ எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து ஆராய்ஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி இது எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்டைரக்ட். ஸோ இதெல்லாம் என்ன விஷயம், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்படி சொல்லியிருந்தாங்க, அதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுத்திருந்தாங்க, எப்போ எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இவ்வளோ கேட்டாங்க இல்லையா, அதெல்லாம் ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்றதை இந்த கன்க்ளூஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபைனலி, why has the standoff emerged at all after the intense summit level conversation in Wuhan and Mamallapuram to discuss building trust at the LAC? Given the government silence and even thus far, it is unlikely that it will put out answer to these questions publicly, but in any event they might be sought அப்படின்னு சொல்லியிருக்காங்க. they must be sought அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபைனலாக இந்த ஸ்டாண்ட் ஆஃப் வந்து ஏன் எமர்ஜ் ஆச்சு, எதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன், சப்மிட் லெவல் கான்வர்சேஷன் ஊஹான்லேயே நடந்திருக்கு, மாமல்லபுரத்துலேயும் நடந்திருக்கு. ஸோ எல்ஏசி பற்றி அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து பேசியிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலும் இந்த ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏன் எமர்ஜ் ஆச்சு, ஏன் உருவாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது முன்னாடியே நிறைய கேள்விகள் கேட்டுட்டாங்களே, இப்போ இந்த கேள்வியும் கேட்டுட்டாங்களே. ஸோ ஃபைனலி இந்த கேள்வியும் கேட்டுட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு சைலண்டாக தான் இருக்க போகுது. இதுக்கு வந்து பப்ளிக்காக இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இவங்க ஆன்சர் வந்து சொல்ல போகிறது கிடையாது, சொல்ல போகிறது கிடையாது. பட் கண்டிப்பாக இது வந்து சொல்லப்பட வேண்டும், இதுக்கான சொல்லப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி தே மஸ்ட் பி சால்வ்ட். ஸோ சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையும் அப்படின்றத சொல்லி முடிச்சிருக்காங்க எடிட்டோரியல். ஸோ இதுதான் இன்றைக்கான எடிட்டோரியல். இதோட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு நான் உங்கள்கிட்ட செப்பரேட்டாக பேசுகிறதே ஓகே, நான் அடுத்த ஒரு வீடியோ பேசி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. see you brilliance. இன்றைக்கான எடிட்டோரியல் வொக்காபுலரியில் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் கீழே இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே.